இருந்த ஆட்சி நீங்க சொல்ற மாதிரி போதை இருந்தது, சாரி மாடல், லாக்கெட்டுக்கு சாரி மாடல், வேற என்ன மாடல், புடவ மாடல், பாவட மாடல், இப்படி ஏகப்பட்ட மாடல் சொன்னீங்கல்ல. இப்ப எல்லா மாடலும் உங்கள்கிட்ட வந்துருச்சு இல்ல. இப்ப நீங்க என்ன மாடல்னு கேக்குறேன். இந்த மாடலுக்கு பேர் என்ன? பழனி கோயிலை பட்டா போடுதல் மாடல், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பட்டா போடுதல் மாடல், எல்லா யோக்கியத்தனம் திமுக ஆட்சியிலே நடந்தது. நீங்க சொல்றபடியே வந்துருவோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தற்போது? ஏப்பா சும்மா நச நசன்னு அரசியல் பேசுப்பா. இன்னமும் வந்து இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி கரண்ட் பாலிடிக்ஸ் வந்துட வேண்டியதானே. டைவர்ஸ் கேஸ் வித்ட்ரா பண்ணிட்டீங்க, அழகா பச்சை வெள்ளை ஆரஞ்சு கலர்ல மேடையில் ஏற்றிட்டீங்க, அழகா ஆட்சியை நடத்துங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, பெண்களுக்கு இலவச பேருந்தை கொடுத்து விடுங்க. கொஞ்சம் நஞ்சம் உயிரோட இருக்க கார்பரேஷன் செத்து போயிடும். அப்புறம் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், கரண்ட் பில் எரியும்ல, சூத்துல வந்து எரியும்ல கரண்ட் பில், பல்ப் எரியுற மாதிரி அப்போ தெரியும். இந்திய நேர்காணல்ல ஃபேமஸ் அட்வொகேட் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் நல்லா இருக்கு சார். ஸ்பெக்ஸ் வேற புதுசா இருக்கு, பயங்கரமா இருக்கு சார். ஆக்சுவலா நேற்று சட்டசபையில பாத்தீங்கன்னா காரசாரமான எல்லாமே புதுசா தான் இருக்கு. எல்லாமேவா சார்? சுதந்திரம் கொடியேற்றுறது புதுசு, எல்லாமே புதுசாதானமா இருக்கு. நடைமுறை உலகம் தெரியாத பிள்ளை, நம்மளும் புதுசா மாறிக்கணும் சார். அப்போ ஆமா, ஸ்டைல் எப்படி வைங்க. அப்புறம் நீலாம்பரின்ற போறாங்க சார். சார் ஆக்சுவலா எப்பவும் போல காரசாரமான விஷயங்கள் தான் நேற்று சட்டசபையில நடந்திருக்கு. நேற்று என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஆதர்வ் அர்ஜுனா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி வந்து 2020 வரைக்கும் வந்துட்டு இந்த போதை பொருள் இந்த அளவுக்கு இல்ல, ஆக்சுவலா இல்லவே இல்லை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு தலை ஓங்கி நிக்குது. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க திமுக தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். அதனாலதான் அவருக்கு ஓட்டும் கிடைக்கலையா. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த அவரை வரையில கொஞ்சம் கோமூல திருப்பரப்புல இருக்கு. 2021-26 சட்டமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஆட்சியில் எத்தனை சாராய மரணங்கள் நடந்ததுன்னு ஒரு டேட்டா கொடுத்தாரு. சட்டமன்ற அவை குறிப்பில் இருக்கு, எடுத்து பார்த்துங்க. இன்னும் சொல்ல போனால், இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு கோவிட் நேரத்தில் வந்து இறங்குனது தான் இந்த போதை பொருளுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா சொல்யூஷன் வரைக்கும் குடிச்சு பார்த்தாங்க. அப்போ ஃபுல்லாக இறக்கி விட்டு அப்புறம் எதுக்கு நீ என்னத்துக்கு நீ ஆச்சரியம். இந்த ஒரு ஜோக்கில் கூட வடிவில் அப்புறம் என்ன மயத்துக்கு நீர் இங்கே வந்தீரு அப்படிமே, என்னடா பொதுக்குன்னு மரியாதை இல்லாமல் வச்சுக்கிட்ட அப்படிம்பாருல. ஊருக்கு வந்து நாலு சாதி சனத்தை பார்ப்போன்னு வந்தாங்கன்னு சொல்லி பேசுவான். நீங்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி தானே வந்திருக்கீங்க. மாற்றத்துக்கான ஒரு ஆட்சி தானங்க நீங்கள். ஆமாம். இப்போ 6வது பையன் படிக்க வந்துட்டான், 5வது பாஸ் ஆகிட்டான், 6வது வாத்தின்னா இவன் 1வதுலேருந்து ஒழுங்காக படிக்கலைங்க, அது தாங்க படிப்பு வர மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் நான் என்னத்துக்கு வாத்தி. அதான் வந்துட்டானே, 6வதுக்கு வந்துட்டான்ட்ட. ஆமாம். ஆனால் அவனா தெரியல இந்த பயலுக்கு. இவன் 1வது வாத்தி தாங்க நல்லா நடத்தலை. அது தப்பு சார். 6வது வாத்தியார் தான் வந்து அதை கண்டிக்கணும். ஆட்சி ஏற்கனவே இருந்த ஆட்சி. நீங்கள் சொல்கிற மாதிரி போதை இருந்தது, சாரி மாடல், லாக்கெட்டுக்கு சாரி மாடல், வேற என்ன மாடல் இருக்குது, புடவ மாடல், பாவட மாடல், இப்படி ஏகப்பட்ட மாடல் சொன்னீங்கல்ல. இப்போ எல்லா மாடலும் உங்கள்கிட்ட வந்துருச்சு இல்லை. இப்போ நீங்கள் என்ன மாடல்னு கேட்குறேன். இந்த மாடலுக்கு பேர் என்ன? பழனி கோயிலை பட்டா போடுதல் மாடல், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பட்டா போடுதல் மாடல். சொல்லுங்கள். ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் உட்காந்து ஏடிஎம் கார்டால் மாத்திரையை நசுக்குதல் மாடல். ஏன்னா ஜுர மாத்திரை அப்படியே உள்ளே போட்டால் லபக்குன்னு இவன் தொண்டையில் மாட்டிக்கும். அதனால் எல்லாத்தையும் சிரிப்பீங்க மேடம். நீங்கள் நல்லது சொல்கிறேன். ஜிக் 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 அது குரோசின் மாத்திரை சார். அதான் குரோசினை உலகத்திலே அப்படி நசுக்கி இப்போ தான் பார்க்குறோம். அது என்ன மாடல்? அதுக்கிட்ட தடிச்சாங்க. அது உங்கள் திமுக ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்னாங்க. செஞ்சது எல்லாம் யாருன்னு பொறுப்பு இல்லை, ஆனால் இவங்க ஆட்சியில் நடந்துச்சு. சரி, எல்லா குற்றம் எல்லா யோக்கியத்தனம் திமுக ஆட்சியிலே நடந்தது. நீங்க சொல்றபடியே வந்துருவோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தற்போது? எதை கயட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். அவங்க தான் அப்படி பண்ணாங்க, நீங்க என்ன பண்றீங்க? அதுல வர பெரிய பொறுப்புல ஆணையர்கள் இருக்காங்க. அப்ப கூட என்ன மெஷர்மெண்ட் சார் எடுத்திருக்காங்க? எதுக்குமா? போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு. அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்புறாணியான என்கிட்ட வந்து காலங்காலத்தில் உட்கார வச்சு மைக்கை போட்டுக்கிட்டு சொல்லுன்னா தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா சார். எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்கலை. இந்த கோவையில் போதையை பிடிச்சி கொடுத்த மாணவனை அடித்து கொள்றாங்க, இந்த இங்கே மெட்ராஸில் அடித்து கொண்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்கன்னா தெரியல. ஆட்சிக்கு வந்து 100 நாளைக்குள்ளே 7 லாக்கப் டெத்து. எந்த ஆட்சியிலும் இல்லையப்பா அது. அடையே அப்பா, எல்லாரையும் ஓட்டேக் போட்டீங்க. தினம் பப்ளிக்கோட பிரச்சனை, தினம் பப்ளிக்கோட சண்டை. ஒரு ரேம்போவே இல்லாமல் அமைதி இல்லாமல் போயிட்டுருக்குமா நாடு. யாரையும் மதிக்க தயாராக இல்லைங்க. இப்போ ஒரு அதிகாரினா பயப்படுவாங்க தெரியுமா? இப்போ அதெல்லாம் யார்ட்டையும் இல்லை. இனி என்ன பண்ண போகிற, பண்ணு பார்ப்போம். காரணம் இந்த ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கு. ஒரு மந்திரி அது சட்டசபை இல்லைம்மா, கிறித்தவ சபைமா. அது பைபிள் ஜெபமாலை.
தமிழ் கற்றுக் கொடுக்காதே எனக்கு கிறிஸ்தவ பைபிள் கற்றுக் கொடுத்துக்கிறாரு. சரி, நாளைக்கு ஒரு முஸ்லீம் எழும்புவார், இன்ஷா அல்லாஹ் ரஹமத்துல்லா, அல்லாவை வணங்குகிறேன், என் கன்னி பேச்சை தொடங்குகிறேன், ஓகேவா? ஜெய் ஸ்ரீராம், நான் என்னுடைய கன்னி பேச்சை தொடங்குகிறேன். அப்போ நீங்கள் தொடங்கினா அப்புறம் தொடங்க வேண்டியதானே? இது அப்படியே பிஜேபியோட லாபிமா. ஆக்சுவலா சட்டசபைக்குள்ள ஏன் சார் மதத்தை கொண்டு வராங்க? இது பிஜேபி சொல்லி கொடுத்து செய்கிறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்ன்னு, இப்போ நான் இந்து, பிறப்பால் இந்து, இல்லை மேக்சிமம் இந்துவாக தான் இருக்காங்க. மேக்ஸிமம் ஹிந்து தான். இந்து. நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ண எனக்குள்ள ஒரு, நான் வந்து மதச்சார்பு இல்லாத ஒரு செக்குலர் சிஸ்டம் நான் நினைக்கிறவன், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவன் என்னை நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ண உங்களுக்கும் அது ஒரு மாதிரி ஊந்துதலா இருக்கும். நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் பண்ணக்கூடாது? கரெக்ட் தான். நீ பண்ணுற இல்லை, நான் பண்ணால் என்ன தப்பு? நான் என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய கடவுள், என்னுடைய வழிபாட்டு முறை, என்னுடைய ஆன்மீகம், 2000 எழுத்து முடியல முருகர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் உனக்கு ஜிஞ்சை கடிக்கணும். ஆனால் நீ ஜிஞ்சை கடிக்க மாட்டேன், நீ டைரெக்டாகவே மதத்தை பிடிச்சி பேசுவ. அப்போ இங்கே உள்ள ஹிட்டாவான்ல, இதுதான் பிஜேபிக்கு தேவையானது, இதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு தேவையானதே இதுதான்மா. முஸ்லீம் வச்சு ஒரு அரசியல் பண்ணி பார்த்தாங்கம்மா, அதுக்கு எடுபடவே இல்லை. அப்ப பிஜேபிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை வச்சு நிறைவேற்றிக்கிறாங்களா சார்? அவங்க தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வேற என்ன ரெடி பண்ணி கொடுக்குறாங்க? ஆமா, ஆட்சி ஆரம்பிச்சு 100 நாள், ஒரு 100 நாள் பிஜேபியை மறந்து விட்டீர்களா இல்லையா? வாயில யார் வாயிலையும் உழவே இல்லை. அதுமாதிரி பிஜேபி இந்த ஆளுங்கட்சி எதிர்த்து பேசவே இல்லை. அப்ப இவங்க கைப்பாவையா சார்? அவ்வளோதான், புரிஞ்சா சரி. நயனார் நாகேந்திரன் மட்டும் அப்போக்கு எப்போ திருசாட்ட போய் முட்டினாப்புல, உங்கள் அப்பா நீங்கள் உங்கள் அம்மாள்கிட்ட போய் கேளு, உங்கள் அப்பா யாருன்னாரு. தப்பான பேச்சு. நியாயத்தை நியாயமாக பேசுவதிலே இந்த தமிழ்வேந்தன் தவறு. அது எந்த அப்பாவை சொன்னா, விஜய சொல்லியிருந்தாலும் தப்பு தான், வேற யாரும் சொல்லியிருந்தாலும் தப்பு. தனிப்பட்ட விஷயங்கள் பேசக்கூடாது. அது எப்படியுமே உங்கள் அம்மாட்ட போய் உங்கள் அப்பா யாருன்னு கேளுங்கிறது. மதர் இஸ் எ ஃபெய்த், ஃபாதர் இஸ் எ ட்ரஸ்ட். அம்மா என்பவள் உண்மை, அப்பா என்பவன் நம்பிக்கை. அம்மா சொல்லி தான் இவன் தான் என் பொண்ணு தெரியும். அம்மா யார் கூட இருந்திருந்தாலும் புள்ள பிறந்திருக்கும். ஆனால் நம்பிக்கைன்னு தான் சொல்கிறான். அப்பங்கிற ஃபெய்த், மதர் தான் ஃபெய்த், ஃபாதர் ட்ரஸ்ட் தானே. அதை போய் இப்படி போய் கேளுன்னு சொல்கிறது தான் தப்பானது. அதேமாதிரி இவரும் வந்து உங்கள் அப்பாவை காணும், இது என்ன பச்சை பிள்ளைகள் திருவிழாக்களில் தேடிட்டு இருக்கான். அதான் தோத்துட்டாருன்னு தெரியும். வயசில் மூத்தவர் போய் பார்த்துட்டு வந்தீங்க வீட்டில் போய், இதெல்லாம் அவர் தோத்ததெல்லாம் மனசில் வருத்தம் தான் அப்படிங்கிறதாங்க ஒரு மனிதாபிமானம். திருப்பி அவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? ஏங்க நீங்களே ஆட்சியை பிடிக்கிறீங்க. 25 வருஷம் இருக்க போறது ஆதவ அர்ஜுனா பப்ளிக்காவே பேசுறாரு. நான் கூட தான் சொல்லுவேன், அடுத்த பிரதமர் நான் தான். யாவாயி இப்போ என்ன ஆகிட போகுது? நீங்கள் கூட இதை குடியரசுத் தலைவர் ஆகிடுங்க. ஏங்க என்னங்க, இந்த நாட்டில் குடியரசுத் தலைவருக்கு அனைத்து உரிமைகளும் நமக்கு இருக்கு, எந்திரிச்சு நின்றா. இல்ல அது அந்த வேர்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸா வந்த மாதிரி தெரியுதே சார். 25 வருஷம் அப்படின்னு 1/4 நூற்றாண்டு காலமா ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, கண்ணு கட்டின தூரம் எதிரியே இல்லைன்னாங்க. இல்லை குடங்கைக்கு பின்னாடி நின்னாங்கம்மா ஜெயலலிதா அம்மாவை. பூரா கட்சி மாதிரி ஓட்டாங்கம்மா. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அப்படியே வருவாங்க, போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்படியே வர்றது லைட்டாக முதுகு தூக்குனுச்சுன்னா அமைச்சர் கிடையாது. அவங்களே வந்து நீ தூக்கி அடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து சசிகலாவை தூக்கி எடுத்து அறிஞ்சாங்க. இப்போ விஜய் விசில் சின்னத்தில் வச்சு ஜெயிச்சது வரையும் சந்தோஷம். இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு சின்னம் பிரித்து கொடுக்கணும். உலகத்திலே மிக அதிர்ஷ்டமான சின்னம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அந்த கட்சி சொன்னது நீங்க தான் சார். புரிஞ்சா சரி, புரிஞ்சவன் பிஸ்தாப்பா. அதை விட எங்க ஐயா ஒருத்தர் இருக்காரு, நூல் வச்சு இப்படி சுத்தி அடிப்போம் பார்த்ததுல சல்லுன்னு. அவர் உடனே அந்த அவருக்கு விசிறி விட்டாரு பாருங்க. நான் கூட ராகுல் காந்தி ஃபியூச்சர்ல பிரதமர் ஆயிடுவார்னு நினைச்சேன். இவர் விசிறி விட்டாரு முடிவு பண்ணி போறாரு சார். இப்படிதான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு சில விஷயத்தை இப்ப என்னமோ தலைகீழ மாறி போச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனாலும் அவரை ஒழிய இவர் ஆகமிட்டார். ஆதவர்ஜனாவோட பிரதமர் ஆயிடுவாரு, இவர் ஆகமிட்டாரு. எவ்வளவு துரோகம் காலம் பூரா. ஈழத்துல நீங்க கொண்டு கூச்சி விட்டு கடைசியா திமுக தலை விடி வச்சுட்டு போனீங்க. அந்த கரையை இன்ன வரைக்கும் தொடக்க முடியலமா. டிஎம்கேக்கு ஈழத்து போறதுக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? அது தப்புதான். இவங்க ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர், இவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களும் என்னென்னோ பண்ணி சர்வை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க சார். ஆனா ஒன்றும் முடியல. அவங்க என்னமா சர்வே பண்றாங்க? மாயாவி மாதிரி 15 நாள் இங்க இருக்காரு, ஓடி ஒளிஞ்சிடுறாரு. அப்புறம் யாரு அம்பாலு பப்பு ராகுல் சார். எல்லாரும் பப்பு பப்புன்னு சொல்லி அவர் பப்புனா நல்லா இருக்குமா? டால் போட்டு சாப்பிடலாமா? நல்லா இருக்கும். என்ன நீங்க பப்புன்னா என்ன? நெய் போட்டு சூப்பரா இருக்கும். ஊர்ல பப்பு சாதம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது சார். அதான் புரிஞ்சா சரி. அவர் முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம் பப்புவை.
ஏன் சார் இப்போ சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு எங்கம்மா சொல்றாங்க. இருக்கு? சிங்கப்பெண்ணை முன்னால கத்தியால குத்தி கொண்டுட்டாங்கம்மா. ஒண்ணுமே புரியலையே சார். புரியாது, ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆமா என்ன சார். பிலாசபி சார் இங்க அப்படி புரியாது, இருங்க. வீட்டுக்கு போனாதான் புரியும். சார் இப்ப சிங்கப்பெண் அதிரடி படை இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்ன சார் எனக்கு அதை ஒண்ணுமே குத்தி புரியல. கொண்டுட்டாங்கம்மா. யூனிஃபார்மோட வச்சு குத்திட்டாங்க. அன்னைக்கு சிவகங்கையில் ஒரு பொண்ணு என்ன ரேப் பண்ண வரான்னு ஓடி ஒளியுது வீட்டுக்குள்ள. போலீஸை கூப்பிடுன்னா நானே போலீஸ் தான் சார் அப்படின்னு. எங்கடா ஏட்டு ஏகாம்பரம், இந்த வண்டியில் நான் தானே கிடக்கேன் அப்படிம்பார் வடிவேலு. ஓ என்ன பண்ற நீ? மாறு இடத்துல ரவுடியை பிடிக்க வந்தேன், இப்போ 6 நாள் லீவ் எடுத்து வேலைக்கு விடாது. அடிச்சது ஒரு நாள் லீவ் 6 நாளாம் பாரு. அந்த மாதிரி கதை எவ்வளோ இருக்கு. அப்ப பெண்கள் பாதுகாப்பு பத்தி அவ்வளோ பேசினாங்க. டிஎம்கேல வந்து அவங்க கட்சியிலே ஏகப்பட்ட ரேப்பு. சொல்லட்டுமா? ஸ்ரீவைகுண்டத்தில், ராமநாதபுரத்தில். சார் ஒரு சந்தேகம். என் வேலை சொல்லக்கூடாது, எனக்கு வயசு பத்தாது. அந்த பொண்ணு கதறுது, இந்த பயில வேலை வாங்கி தரேன் இருக்காங்க கிடைச்சா. ஆமா கூட்டிட்டு போயிட்டு அண்ணன்கிட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன், அமைதியா இருமா, கத்தாதம்மா, ஏன் சவுண்டு போடுற அப்படின்னு. அதுக்கெல்லாம் எந்த ஆக்ஷனும் எடுக்கலையா சார்? அப்ப இவங்க கட்சியிலயும் கூட தான் இந்த மாதிரி நிறைய பாலியல் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஏன் சார் ஆண்ட கட்சியை பத்தி இவ்வளவு விமர்சனம்? நான் என்ன சொல்றேன், ஆண்ட கட்சி, அதுக்கு முன்ன பேண்ட கட்சி, இதெல்லாம் தேவையில்லாது. நீங்க ஆளுக்கு கட்சி வந்துட்டீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஏப்பா சும்மா நச நசன்னு அரசியல் பேசுப்பா. இன்னமும் வந்து இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி கரண்ட் பாலிடிக்ஸ் வந்துட வேண்டியதானே. டைவர்ஸ் கேஸ் வித்ட்ரா பண்ணிட்டீங்க, அழகா பச்சை வெள்ளை ஆரஞ்சு கலர்ல மேடையில ஏத்திட்டீங்க, அழகா ஆட்சியை நடத்துங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, பெண்களுக்கு இலவச பேருந்தை கொடுத்து விடுங்க. கொஞ்சம் நஞ்சம் உயிரோட இருக்க கார்பரேஷனும் செத்து போயிடும். அப்புறம் கார்பரேஷன் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கு, ஏதோ டீசல் வர்ற டீசலுக்கு சம்பளம் போட்டுட்டு இருக்காங்க, அதுவும் போயிடும். இப்போ என்ன சார் அது நிலைமை போகும்? இந்த மாதிரி ஃப்ரீயா எல்லாமே ஃபுல் ஃப்ரீ கொடுத்தா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது கொடுக்க முடியாதுல்ல. இப்போ ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இப்போ கார்பரேஷனோட நிலைமை வந்து கொஞ்சம் அதுதான் இல்லை சார். ஏற்கனவே கிராஜுவேட்டி கொடுக்காம ரிட்டையர் ஆகி பல வருஷமா கிடக்குறாங்கம்மா. பணி கூட அவங்க உழைச்ச காசை கொடுக்க மாட்டாங்க. உழைச்சி ரிட்டையர் ஆனாங்க இல்ல, கரெக்ட், பிஎஃப்ஏ கொடுக்காம வச்சிருக்காங்க. தப்பு தானே சார்? தப்பு, அயோக்கியத்தனம். 58லேருந்து 60 ஆக்கிட்டாங்க ரிட்டையர்மெண்ட் வயசை. 2 வருஷத்து எப்படியாவது அடுத்து வந்தாலும். இந்த குரங்கு ஒன்று ராரா அப்படிம்பாருல, அந்த கூட தெலுங்காரு தள்ள கை வச்சிருப்பாரு. வடிவேல அந்த சைடாக போகும்போது ரத்தம் எங்களை வழிக்கிட்டு இருக்கோம். டப்புன்னு என்னப்பா பிரச்சனைன்னு எடுத்து அத்தாடி 2 நாளாக என் தள்ள கையை வச்சிருந்தாப்பா. முதல்ல வச்சிருந்தானா, கையை எடுத்தா கடிக்க வரான், வடி எடுக்க பா ஐயோ அப்படின்னு வச்சுக்குவாங்க இல்லை. அதுமாரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்தது. எவன் தள்ள தூக்கி வைக்கலாம் கையை, இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் இப்போ இருக்காங்கன்னு சொல்றீங்களா? விஜய் கூட வாண்டினா தலையை கொடுத்து வைங்க என் தள்ள அப்படின்னாரு, வச்சுட்டாங்க பழிச்சு வச்சோன்னா. ஐயோயோ எவ்வளோ கடை இருக்கு தெரியுமா, என்ன பண்ண போற நீ, எதுக்கு இவ்வளோ அறிவிப்பு கொடுத்த? விஜய் ஒன்று, நானும் ஆட்சிக்கு வருவேன்னு அறிவிப்பு கொடுக்கல, கொடுத்துட்டேன், வந்துட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க? மாட்டிக்கிட்டா சொல்லல, தாவுடா தாவு. இப்ப அவர் மாட்டினாருன்னு சொல்ல முடியாது இல்ல சார். இப்ப அவர் சொல்லலாம்ல, இப்ப நிறைய கடன் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லலாம். இந்த ஈர வெங்காயம்லாம் இங்க வந்து பேசக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சுதானே ஆட்சிக்கு வந்தீங்க, தெரிஞ்சுதானமா வர்றீங்க. கடன் இருக்கு எல்லாம் தெரியாதா? அப்ப கடன் அடைய அடைய எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். வாங்கினது பசுமாடா காலமாடான்னு கூட தெரியாது. காலமாட்டை வாங்கி கட்டி கறவை கறக்கலாம் எப்படி கறக்கும்? பசுமாடுன்னு பார்த்தனா வாங்கிட்டு வந்துருப்பிய, பார்த்தனா ஆட்சிக்கு வந்தீங்க, வாங்க நடத்துங்க. நீ ஒரு காட்டு காட்டு, அவங்க ஒரு காட்டு காட்டுட்டோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆனந்த் சார் வந்து டி நகர்ல வந்து நாங்க 4 நாள் தான் பிரச்சாரம் பண்ணோம், எங்களுக்கு வந்து அள்ளிச்சு ஓட்டு, நாங்க தான் ஜெயிச்சோம், அதுக்கு காரணம் தலைவர் தளபதி அப்படின்றாரு. சினிமா மாதிரி பேசுறாரு. 4 நாள்லாம் பிரச்சாரம் பண்ணல, பொய் சொல்லாதீங்க. ஒரு ஆட்டோவில் பின்னாடி போர்டு கட்டியிருந்தது, பிரச்சாரமே யாரும் பண்ணலம்மா. அது ஒற்றை முகம் விஜய்க்கா விழுந்த ஓட்டுமா, அதுக்கு மேலே ஏமாத போட்டு நெஞ்செல்லாம் புண்ணா இருக்குமா, வேற ஏதாவது கேளுமா. சார் நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வார்த்தையை விடுறாங்க சார், விட்டுட்டு அது பொது கருத்து, பொதுவா நாங்க பேசணும் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலா அது ஒரு கொஞ்சம் பெரிய வார்த்தை தானே சார் அது. நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன், நார்மலைசேஷன் ஆஃப் கற்பு, நார்மலைசேஷன் ஆஃப் மர்டர், நார்மலைசேஷன் ஆஃப் ட்ரக் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்கம்மா. எல்லாமே நார்மலைசேஷன் தான். ஏமா இந்த பாலியல் விஷயம்லாம் இருக்குல்ல தம்பி, அதெல்லாம் ஒரு வீடியோ பேசணும்னா ஒரு 50,000 பேர் பார்ப்பாங்க, இல்லை 2,000 பேர் பார்க்க தயாரா இல்லை. ஏன் சார் பேசி முடிக்கிறதுல இன்னொன்று நடக்குது. நான் இதை பேசி எடிட்டர் வெட்டி அதை அப்லோடு பண்ணுறதுல இன்னொன்று நடந்துருது. அப்புறம் எப்படி பார்ப்பாங்க அதை? மர்டரே யாரும் பார்க்க தயாரா இல்லை. போலீஸ் ஃபயரிங்கோட கென்ஷாட்டோட இருந்தால் தான் மர்டரை பார்க்குறாங்க, மக்களே பார்க்க தயார் இல்லை. அடப்படா இதுதான் தினம் நடக்குது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா நீங்கள் போதை சாராய கடையை வச்சுக்கிட்டு போதை ஒழிப்புன்னு சொல்கிறது அம்பக். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு விஜய் அவர்களுக்கு நீங்களும் ஒரு கோரிக்கை வைங்க. மதுபான கடையை மூடணுமா, அது மூடாமல வேலைக்கே ஆகாதுமா. எப்படிம்மா நீங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவீங்க? நீங்களே யோசிங்க.
அது ஆதி காலத்துல இருந்து அந்த ஒரு விஷயம் புரியாத புதிரா இருக்கு சார். அதுலதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவென்யூன்னு சொல்றாங்க. புரியாத புதிர் அதில் ரகுவரன் ரொம்ப புரியாமே வருவார். ஐ நோ ஐ நோ ஐ நோ பாருல அந்த கதையாக தான் இருக்கு. இப்போ சீரியஸா சார்? சாராய கடை வச்சுட்டு முடியாதுமா. ஏம்மா இந்த வளைவுல கடை இருக்குமா, அந்த இடத்துல போலீஸ் 10,000 ஃபைன் போடுறாங்கம்மா. இது உங்களுக்கு முரண்பாடாக தெரியுதா தெரியலையா? எதுக்கு சார் 10,000 ரூபாய் ஃபைன்? சாராயம் குடிச்சிட்டு போனால் 10,000 டிடி ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பைக்கே 3,000 ரூபா போகுதுமா. தள்ள தூக்கிட்டு குடிச்சவன் தள்ள தூக்கிட்டு போக வேண்டியதான். நல்ல சுண்டா முண்டாச்சு கட்டி இல்லை தூக்கிட்டு போங்க. அப்பதான் இப்போ ஒரு விழிப்புணர்வு இல்ல தள்ளிட்டு போலாமா சார் பைக்க? தள்ளிட்டு போகலாம். நல்ல ஐடியா இல்ல? நல்ல ஐடியா. திருட்டு பைக்கை தள்ளிட்டு போறான்னு மண்டையிலே கொட்டுவாங்க. கையில லைசென்ஸ் ஆர்சி எல்லாம் வச்சிருந்தா எங்கேயா போறான்னு. ட்ரங்க் அண்ட் டிரைவ் இல்லங்க, தள்ளிட்டு போறோம். ட்ரங்க் அண்ட் வாக்குன்னு சொல்லுங்க. ட்ரங்க் அண்ட் டேக். ட்ரங்க் அண்ட் மங்கி ஸ்டைல் அப்படின்னு. ஆமா. அது மாதிரி புரட்சி ஏதாவது பண்ணணும். 100 பேரை இறங்கி பண்ணி மக்களுக்கு புரிய வைக்கணுமா. இதை பத்தி புரியுது இல்லை. நான் எல்லாருமே எனக்கு வருத்தம்மா. PS வீரப்பா தான் சொல்லுவாரு, இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும் அப்படின்னு. கருத்துக்களை பேசி பேசி கலைச்சி போச்சு எல்லாருக்குமே கலைச்சி போச்சு. நல்லா கருத்தே பேசுறேன். கிரைம் ஏதாவது 18+ கண்டென்ட் இருந்தால் பேசிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கு. வேஸ்ட். பேசி என்ன போகுது? யாருமே திருந்த போகிறது கிடையாது. ஏன் சார் இப்ப ஊழல் பத்தி இவ்வளவு பேசுறாங்க? ஊழலுக்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம்னு சொல்றாங்க. 2 பாஸ்கரையும் கூட்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு கருத்து ஒண்ணு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேர் மேல இருக்க குற்றச்சாட்டு வந்து இன்னும் அது கேஸ் இருக்கு. ஆனா இன்னும் ப்ரூவ் ஆகல. ஆனா அவங்க உங்க கட்சியில இருக்க பிடிக்காம தான் எங்க கட்சியில வந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே சார். பாவம் அந்த எடப்பாடி அண்ணன், அவரை தான் சொல்லணும். அவரோட தன்னோட ஒரே ஆளோட பிடிவாத ஈகோனால அந்த கட்சியை செங்கல்லாம் பிரித்து பிச்சு அள்ளி எறிஞ்சு, குரங்கையில் பூமலை கொடுத்த மாதிரி பிச்சு அள்ளி எறிஞ்சு செதறிட்டாங்க எல்லாம். சிவி சண்முகம் போயிட்டாரு தானே. இப்போ எல்லாரும் டோட்டலாக காலி பண்ணி கூட காலி பண்ணிட்டாங்க. இவர் ஒரு ஆளாக உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறது தெரியாமல். அந்த கட்சி திரும்பியெல்லாம் முண்டி கிளம்புங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லைம்மா. யாரோட கூட்டணி தான் வைக்கணும். திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு 20 சீட்டு 30 சீட்டு வைப்பாங்களா சார்? வைப்பாங்க. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் பாலிடிக்ஸ். அதெல்லாம் வைப்பாங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க சார்? அப்படி வச்சா என்ன மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? மாற்றங்கள் டிஎம்கே முன்னாடி ஆட்சி பிடிச்சிருமா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி வந்துடுவாங்கம்மா அவங்க. இதை விட பெரிய பெரிய தோல்விகள்லாம் பார்த்துருக்காங்க அவங்க. அடித்து மேலே வந்துடுவாங்க. விஜய் மேலே மாசில் ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்ட தற்குறிசே பேட்டி போடுது. நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், கரண்ட் பில்லுன்னு எப்படி ஏற்றி வச்சிருக்கீங்கன்னு. எரியும்ல, சூத்தில் வந்து எரியும்ல கரண்ட் பில்லு. பல்பெரியிற மாதிரி அப்போ தெரியும். ஏன் சார் ஆக்சுவலா அந்த இது சொன்னீங்களா சார், அந்த இபி அதுலயும் ஒரு கன்ஃபியூஷன் சார். ஆமாம், இபி கன்ஃபியூஷனு, சொத்து வரி கன்ஃபியூஷனு, சிலிண்டர் கன்ஃபியூஷனு, கல்வி இருக்கணும். கல்வி மாநில பட்டியலில் கொண்டு வர்றதுக்கு இவருக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியல. இந்த டோல்கேட் எடுக்கிறத பற்றி இவரோட அபிப்பிராயம் என்ன சொல்லுங்க. சாராய கடை மூடுறதை பற்றி இவரோட அபிப்பிராயம் என்ன சொல்லுங்க. எதை பற்றி எந்த அபிப்பிராயமும் இல்லை. தாய்மாமன் சீர் என்னாச்சு? கத்தாழங்காட்டு வழி, கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, வண்டி மாடு கட்டி வர மாமஞ்சீரி எங்கே அடிக்குள்ள? மாமஞ்சீரி எங்கே? தாய்மாமஞ்சீரி எங்கே? ஆனால் அங்கங்கே லைட்டாக அதை கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸ் வருது. லைட்டாக தான் 18 டச்சில் கொடுக்க வேண்டியது நகை. நான் கூட கொடுப்போம் 18 டச்சில் நகை. வேணுமா? வச்சுக்கிறீங்களா? வேணவே வேணாம். தாய்மாமஞ்சீரி அது இருக்குது. இன்னும் ஏகப்பட்டது. 2,2.5K எங்கே? 2000 வரல. எப்பா ஒரு 4,82,92,400 கூட படிக்கிறது இல்லையாப்பா அவங்க. 92,130 கூட படிக்கிறது இல்லையே. அவர் தான் அப்படி இருக்காரு. அவர் அதுக்கு மேலே படிக்கிறாரு. அவர் அதுக்கு மேலே படிக்கிறார். அவரு எல்லாம் என்ன கண்டிஷனில் வந்து படிக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. சார் இன்னமும் சில பேர் வந்து ஓட்டு போட்டவங்கலாம் வந்து அவர் செய்வார். வந்து நான் என்ன ஒரு ஹார்ட்லி 100 டேஸ் தானே ஆகுது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் எத்தனையோ வருஷங்கள் ஆண்டு என்னத்தை பண்ணாங்கன்ற மாதிரி தான் மக்கள் பேசுகிறாங்க. நல்லா செய்வாருமா, செய்வார். நான் தம்பிக்கெல்லாம் தெரியுமா? தம்பியாரே ஸ்ரீராம் பாரு, அவனுக்கு தெரியுது. விஜய்க்கு ஓட்டு போட்டோம் தெரியும். செய்வார், நல்லா செய்வார். பாவம் சார், விஜய்க்கு ஓட்டு போட்டாரான்னு கூட தெரியல. இல்லை அதான் செய்வார். வெயிட் பண்ணுங்கம்மா. ஆனால் ஆதரவர்ஜுனோட பேச்சு பார்த்தீங்கன்னா சார், அண்ணா ஒரு கான்ஃபிடென்ஸ்னா முழுக்க யங்ஸ்டர்ஸோட ஓட்டு எங்களுக்கு நிறைய வந்து அவங்க தான் வந்து எங்களை ஜெயிக்கவே வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் தானே சார் சொல்றாரு. இல்லை, அவங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த 5G வச்சிருக்காங்கல்ல, ஆமா, அது டேட்டா கொஞ்சம் இன்னொரு 10 டேட்டா எக்ஸ்ட்ரா, 10 MP அது சரியான பாயிண்ட் பிடிச்சிங்க. 10 MP எக்ஸ்ட்ரா கொடுங்க. இன்னும் 100 ரீல்ஸ் போடுவாங்க. அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த டிக்கு இந்த மாதிரி பைக்குக்கெல்லாம் மானியம் கொடுங்க. ரேஸ் பைக்கு மானியம் கொடுங்க. அப்புறம் மெரினா பீச்சில் பைக் ஓட்டினாக்க போலீஸ் பிடிக்காது. அதெல்லாம் தளர்த்து விடுங்க. அப்புறம் FDFS ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ இருக்குல்ல, அதில் எல்லாருக்கும் உள்ள பானிபூரி ஒன்று ஃப்ரீயாக கொடுத்து விடுங்க. பானிபூரியா சார்?
அது ரேஞ்ச் அவ்வளோதான்மா. அந்த இதுமா அது பேர் என்ன பாப்கார்ன் ஆ. அதை கொடுத்து விடுங்க. அப்புறம் வேற என்னப்பா வேணாம் தம்பி சொல்லு. சார் ஜெர்சி பீச்ல ஃபுல்லா விட்டுறலாம் நைட்லாம். ஆமாம் அது அத செய்யலாம். முதல்ல சொல்லுங்க சார். பீச்சில் யாரையும் தொல்லை பண்ணாதீங்க. ஆ, ஜாலியாக காத்தோட்டமாக பேசிகிட்டு இருக்கட்டும். பேசிக்கிட்டு இருக்கட்டும் காத்தோட்டமா. வேற என்னப்பா வேணும் சொல்லுப்பா. எஃப்டிஎஃப் சொல்லுப்பா, நீ தான்ப்பா சொல்லணும். வேற என்ன வைக்கலாம்? திட்டங்களே தெரியலையே. ஜென்சிக்கு அனைவருக்கும் ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்து விடுங்க. ஆ. நான் பைக்கில் போய் குளிக்க ஹெட்போன்ஸ் எல்லாம் அந்த காலம் சார். ப்ளூடூத் ஏர்பாட்ஸ். ஏர்பாட்ஸ் நான் கொஞ்சம் பழைய மாடல். நான் ஜென்சி இல்லைங்கிறதா சொன்னேன். எனக்கு ஒயர் போட்டு பேசினா தான் கேட்கும். எல்லோரும் ஏர்பாட்ஸ் கொடுத்து விடுங்க. அப்புறம் நீங்கள் போகிற வேகத்துக்கு ஒரு நாளைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ். ஐபோனுக்கு டிஸ்கவுண்ட். ஐஃபோனு டிஸ்கவுண்ட்டு, இந்த டெம்பர் கிளாஸ் எல்லாம் ஒட்டி விடுங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்தாலே போதும் சார். இது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. நாட்டுக்கு நல்லது செய்ய தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் தான் என் நாட்டின் முதல்வர். எனக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும். இது ஜனநாயக நாடு. உங்களை எதிர்த்து பேசுகிறவங்களும் தூக்கி கொண்டு உள்ளே போடலான்னா பேசிகிட்டே தான் இருப்போம். நீங்கள் எங்களுக்கு தேவையானதை செய்யுங்க சார். அதுல ஒரு சந்தேகம் இருக்கு சார். இப்போ நீங்க ஒரு வார்த்தை விட்டீங்களா, ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் ஆகுனா வந்து சட்டசபையில சொல்றாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். எல்லாரும் என்ன வேணா அவங்க கருத்தை பேசலாம்னு சொல்றாங்க நியாயமான முறையில். உண்மைதான் சார். ஆனா இப்போ இந்த மாதிரி ஊடகத்துல பேசுறவங்கள வந்து புடிச்சு உள்ள போட்டுறாங்க. அப்ப அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையா? கண்டிப்பாக குரல் உள்ள நெரிக்கிறது தான். குரல் உள்ள நெரிக்கிறது தான் முதல்ல மிரட்டுறது. ஆக்சுவலாக இந்த மாதிரி பேசுகிறவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க எல்லாம் ரெடி தான். பட் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் இது மாதிரி தான் எல்லா கட்சியும் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்போ எதிர்த்து பேசு. இதே அன்னைக்கு ஒரு சொன்னான், ஜெயலலிதா இருந்திருந்தால் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரா. ஆமாம். கசைக்கு புழிஞ்சு எடுத்து கரும் சார் மாதிரி ஆக்கியிருப்பாங்க. உண்மைதான். அந்த அம்மா இருந்தாலும் யூடியூப் சேனலாக இருந்திருக்காதுப்பா. ஏன் சார்? ஆமா, எல்லாம் விமர்சனம் போட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. யார் அந்த சேனல் அடியோட்டத்து கூட அவனா கேமராவோட தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா அதுவும் தப்பு சார். அதுவும் தப்பு தான். யார் இல்லைன்னுது? ஆம்பளைங்களை முட்டி போட வச்சுட்டு வர வைக்கிறது, அதெல்லாம் தப்பு சார். அது தப்பு தான்மா, நான் இல்லைன்னு சொல்லியே. இல்லை ஜெயலலிதா இருந்திருந்தால் அப்படின்னாங்கல்ல, பழனிசாமியை கொன்னே இருக்குது. விஜயபாஸ்கர்லாம் எங்கே போகிறது? தம்பி எங்கேப்பா இருக்க பாசே? இந்தா அப்படியா? அப்படி ஒரு லாரி வருதா பாரு வேமா. அம்மாம்மா வருதுமா. முன்னாடி ஒரு லாரி போதுமா. அந்த லாரி பிரேக் அடிக்க போகிறான், பார்த்துக்கிட்டே இரு. அம்மா வந்துடுறோமா என்ன விட்டுருமா முடியாந்துருப்பாங்க இங்காக்க. அது இல்லை, அந்த ஆளுமை போயிட்டு பழனிசாமியை பெரிய ஆளுமையாக நம்பப்பட்டது இல்லை. ஆளுமையெல்லாம் இல்லை. இருந்திருந்தால் இவ்வளோ ஓப்ளஸாக கட்சியை விட்டுருக்க மாட்டார். ஏடிஎம்கோட வீச்சு தான் விஜயோட வெற்றி. ஒரு 15 சீட் ஏடிஎம்கே ஜெயிச்சதா வச்சுக்கோங்க. பிரிஞ்சிருக்கும் ஓட்டு. 107 எங்கே போயிருக்கோம்? 108ல் 107 ஆட்டோமேட்டிக் தூத்து போயிருப்பாரு. சரி பரவாயில்ல, ஜெயிச்சிட்டாரு. பொறாமையில் கத்த வேண்டாம். நம்ம நல்லது செய்யட்டும். டாஸ்மார்க்கு போடுங்க விஜய். உங்கள்கிட்ட வேற எந்த கோரிக்கையும் பாதுகாப்பு. டாஸ்மார்க்கு மூடிட்டா பெண் தானா பாதுகாப்புக்கு வந்துடுவா. குடிச்சிட்டு போய் தானே கரெக்டாகுது. டாஸ்மார்க்கு மூடுங்க. குடிக்காமே சில சைக்கோங்க கொலை பண்றாங்க, ரேப் பண்றாங்க. டாஸ்மார்க்கு மூடுங்க. பின்னாடி பெருசாக விஜயோட கிரீன் மேட்டை விசில வச்சு கழுத்தில் விசில் சின்னம் போட்டு, நான் உங்களை ஓட்டு போடுறேன், உங்கள் கட்சி கிடையாதுண்ணா. ஆனால் உங்கள் உயிர் முச்சருக்கு வரையும் நான் உங்களுக்கு சாதகமாக பேசுகிறேன். சூப்பர். ஆனால் மதுபான கடைகளை மூடுங்க. நன்றி. நன்றி சார்.